நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஓசியாவின் இடத்துல, ஓசியாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் சொன்னார், எனக்காக காத்திருங்கள், நானும் காத்திருக்கிறேன், உங்களை சீக்கிரமாய் அழைத்து செல்ல நான் வரப்போகிறேன், எனக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அந்த தேசத்திற்கே ஓசியாவின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொன்னார். அப்போ அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டுமானால் நாம் எப்படி அவருக்காக காத்திருப்பது, அல்லது அவருடைய வருகைக்காக நாம் எப்படி ஆயத்தத்தோடு நாம் காத்திருப்பது என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே, கடிதத்திலே 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:2 சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்காக பரிசுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து சகல அக்கிரமங்களிலும் இருந்து நம்மை மன்னித்து, நம்முடைய துரோகங்களை எல்லாம் மன்னித்து மறந்து தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். மிக உன்னதமான நாமம் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்கிற அந்த மகா மேன்மையான ஒரு பெயரை நமக்கு சூட்டி அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் வரும் வரை, அல்லது இந்த பூமியிலே நம்முடைய காலம் முடியும் வரை அவருக்காக பரிசுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். இந்த பரிசுத்தத்திற்கு வரையறை என்ன சொல்கிறார் தெரியுமா? பேதுரு தன் கடிதத்தில் எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். உங்களை அழைக்கிறவர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கான ஸ்கேல், பரிசுத்தத்திற்கான அளவுகோல், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். முடியுமா ஐயா? இந்த 21வது நூற்றாண்டில் உலகமே ஒரு சின்ன கையடக்கமான மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கும் பொழுது பாக்கெட்டில் வைத்திருக்கிறோம். உலகத்தின் அத்தனை நல்ல விஷயங்களும், உலகத்தின் அத்தனை கெட்ட விஷயங்களும் இந்த மொபைலில் இருக்குது. உலகத்தின் அத்தனை கெட்ட விஷயத்தையும் பாக்கெட்டில் வைத்திருக்கிறோம், நான் உட்பட. என்றால் ஒரு மனிதனை கரைப்படுத்த, ஒரு மனிதனை பரிசுத்த வாழ்விலிருந்து விழத்தள்ள அவன் கையில் இருக்கிற கையடக்கமான அந்த மொபைல் ஃபோன் போதும். பாவத்தை தேடி மனிதர்கள் எங்கும் போக வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா தியேட்டர்களுக்கு போவார்கள், சாராய கடைகளுக்கு போவார்கள். அது பாவம் என்று அன்றைக்கு இருந்த பிரசங்கிமார் கதறினார்கள், கத்தினார்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எல்லாருடைய பாக்கெட்டுக்குள்ளும் எல்லாம் வந்துவிட்டது. உலகத்தின் எந்த மூலையிலே, எந்த கடைகளிலே என்ன விற்கிறார்களோ அதை வீட்டிலே அமர்ந்து கொண்டே உலகம் முழுவதும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மது வகைகளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். உலகத்தின் அத்தனை சினிமாக்களையும் இந்த கையடக்க மொபைலில் பார்க்க முடியுமே. எங்கும் போக வேண்டியதில்லை என்று பாவம் இன்று நம்முடைய பாக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வது சாத்தியமாயா? அப்போ ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார்? வேதம் அப்படி சொல்லுகிறது. அவருக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் கற்புள்ள கன்னிகையாக
ஆண்டவர் என்கிற அந்த மணவாளனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். கற்புள்ள கன்னிகையாக ஒரு பெண்ணை ஒரு மணவாளனுக்கு நியமித்து விட்டார். பெட்ராத்தல் முடிந்து விட்டது என்றால் அடுத்தவர்கள் திருமண காரியத்திலே அவர்கள் இணைக்கப்படும் வரை அந்த பெண் தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் உண்டு. ஒரு அங்கிள் ஆன்டி மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலே அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், வயதாயிற்று. அவர்களோடு நாங்கள் ஊழியம் செய்து ஆரம்பத்தில் முதல் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி என்று மூணார் எஸ்டேட்டுக்கு அந்த அங்கிள் ஆன்டி தான் எங்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். ஊழியத்தில் எங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அங்கிள் ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர்கள், ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஆன்டி பிராமண சமூகத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வேறொரு பின்னணியிலே இருந்து தகப்பன் தாய் இல்லாமல் ஆர்ஃபனாக ஒரு வெள்ளைக்கார மிஷினரியால் வளர்க்கப்பட்ட ஒரு அருமையான ஆன்டி. இவர்கள் 2 பேரும் திருமணத்திற்காக இணைக்கப்படுகிறார்கள். பெட்ராத்தல் முடிந்து விட்டது. ஆன்டி பியூர் வெஜ், அங்கிள் பியூர் நான்வெஜ். திருமணத்திற்கு இன்னொரு 60-70 நாட்கள் இருக்கிறது, 2 மாதம் மேல் இருக்கிறது. இப்போ இருக்கிறது போல தொலைத்தொடர்பு வசதிகள் சாதனங்கள் அன்றைக்கு கிடையாது. ஆகவே ஆன்டி ஒரு கடிதம் எழுதினார்கள் அங்கிளுக்கு, தன்னுடைய வருங்கால கணவருக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஐயா, கடவுளின் பெரிதான கிருபையினாலே நாம் கணவன் மனைவியாக இணைக்கப்பட போகிறோம். வருங்கால கணவராகி உங்களுக்கு ஏற்ற மனைவியாக நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது என்று எனக்கு விவரமாக எழுதுங்கள். முதலாவது உணவு முறைகள், ஏன்னா நான் அண்ணன் சமைக்க வேண்டும் என்று இவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். கடிதம் கிடைத்த உடனே அங்கிள் ஒரு கடிதம் மறுபடி ஆன்டிக்கு போடுறாங்க. அந்த கடிதத்தில் சொல்கிறாங்க, நான் எல்லா உணவு வகைகளையும் சாப்பிடுவேன், தீட்டானதுன்னு எனக்கு எதுவுமே கிடையாது, நான் ஒரு பியூர் நான்வெஜ். ஆன்டிக்கு ஒன்றும் ஓடலை. கடிதத்தை பார்த்து விட்டு அவர்களுக்கு கொமட்டுமா, அதாவது அசைவம் சமைத்தால் அந்த ஸ்மெல் வந்தாலே வாமிட் வர்ற மாதிரி கொமட்டுமா. ஏன்னா அப்படி பிறந்ததுலேருந்து அவர்கள் பியூர் வெஜ்ஜாகவே இருக்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு வெள்ளைக்கார மிஷினரி என்னுடைய அந்த ஆர்ஃபனேஜில் இருந்தால் படித்தவங்க, ஆனால் நான்வெஜ்ஜி சாப்பிட்டதில்லை. அவர்கள் யாரும் வற்புறுத்தியதும் இல்லை. ஆனால் இந்த கடிதம் வந்த பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நான்வெஜ்ஜி சமைக்க கற்றுக்கொண்டார்களாம். தன்னை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் தன்னை அலங்கரித்து கொள்ள அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி ஆயத்தப்பட்டார்களாம் அந்த ஆன்டி. இன்றைக்கு கேட்டாலும் அந்த காரியங்களை மகிழ்ச்சியாய் பேசுவார்கள் என்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், திருச்சபை மக்களுக்கு எழுதுக, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்றால் கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்கும்? நான் ஒரு கற்புள்ள கன்னிகையாக, மணவாளன் சீக்கிரம் வரப்போகிறார், மத்திய ஆகாயத்திலே நடக்கிற திருமணத்தில் நான் மணவாட்டியாய் கற்புள்ள கன்னிகையாக நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது அவருக்காக பரிசுத்தமாய் நான் காத்திருக்க வேண்டும். அதற்கு நான் சில முயற்சிகளை எடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? ஆண்டவர் அசுத்தத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து தன்னுடைய இரத்தத்தினால நாம் இதுவரை செய்த எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் கழுவி மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கும் பொழுது மறுபடியும் இந்த பூமியில் தானே இருக்கிறோம். ஆகவே அறிந்தும் அறியாமலும் பாவம்
மறுபடியும் நம்மேல் பலவந்தம் பண்ணுகிறது. ஆரம்பத்தில் வெறுத்து ஒதுக்குகிறோம், பியூராய் நடந்து கொள்ள விரும்புகிறோம். பல நேரங்களில் முடியவில்லை. காரணம், கற்புள்ள கன்னிகையாக நம்மை ஆயத்தப்படுத்துவதிலே தவறிழைத்து விடுகிறோம். பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், நம்மால் முடியாது. ஆனால் ஆண்டவர் அதற்கு சில வசதிகளை வைத்திருக்கிறார். அதில் நம்ம முயற்சி செய்தால் எளிதாய் முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சுலபமானது. நீங்களும் நானும் மனது வைக்க வேண்டும். நம்முடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கற்புள்ள கன்னிகையாய் நாம் மாற வேண்டும். அதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி வசதிகள் மிக எளிமையானது. நம்பர் 1, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ நினைச்சாலே இந்த உலகம் நம்மை எதிர்க்கும். பாவம் நம்மை மோதி அடிக்கும். செத்த மீன் ஆற்று வெள்ளத்திலே அடித்து கொண்டு செல்லும். ஆற்று வெள்ளத்தினுடைய ஓட்டத்திலே ஓடும். கஷ்டமா தெரியாது. ஆனால் இந்த மீனுக்குள்ளே உயிர் இருந்தால் ஆற்றின் ஓட்டத்தை எதிர்த்து நீந்தி போகும். ஆற்றின் ஓட்டத்தை அப்படி எதிர்த்து நீந்தி போகும் பொழுதுதான் அந்த மீனுக்கு தெரியும் அந்த வலிமை, இந்த உலகத்தில் உள்ள பாவம் எப்படி நம்மை மோதுகிறது என்று. அந்த வலிமை அப்பதான் தெரியும். ஆகவே இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ விரும்பினால் அது எப்படி இலகுவான ஒரு செயலாய், லேசான காரியமாய் இது மாறுகிறது என்றால் வெகு சிம்பிள். நம்பர் 1, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட்டாக வேண்டும். தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், அதிலேயே ஆண்டவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அதெல்லாம் குழம்பிடுறாங்க நிறைய பேர். ரட்சிப்பின் அனுபவத்திலே தான் ஆண்டவர் நமக்குள்ளே வந்துடுறாரே, ஆண்டவர் நமக்குள்ளே வந்துட்டாரா நம்ம பரிசுத்தாவியை பெற்றோன்னு தானே அர்த்தம்? இல்லை இல்லை, ஆண்டவர் நமக்குள்ளே வருவது தான், அது உண்மைதான். ஆனால் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் அனுபவம் என்பது என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆண்டவர் நமக்குள் வந்தாரே, அந்த ஆண்டவரை நாம் செயல்பட அனுமதிப்பது, நம்முடைய வாழ்வை அவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்து அவர் செயலாற்ற அனுமதிப்பது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து செயலாற்றும் பொழுது பாவத்திற்கு தப்பி நிற்க முடியும். எபிரேயருக்கு எழுதுகிறார், அந்த நிருப ஆக்கியோன் சொல்றார், 12வது அதிகாரம் எபிரேயர் 12 அவர் சொல்றாரு, 4வது வசனம், பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தப்படத்தக்க வண்ணம் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு காத்திருங்கள். ஆண்டவர் அதனால தான் சீசர்கள்ட்ட சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எருசலேமை விட்டு நீங்கள் எங்கும் செல்லாமல் நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஒரு தெய்வீக பலன் தேவை. நமக்குள்ளே ஒரு தெய்வீக வல்லமை, பாவமீன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே வரும். அடிக்கடி ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஒரு உதாரணம், ஒரு வனச்சரக அதிகாரி ஒருவர் காட்டுக்கு நடுவிலே குடியிருக்கிறார். அரசாங்கம் அங்கே அவருக்கு குவார்டர்ஸ் கொடுத்து வைத்திருக்கிறது. புலிகள் நிறைந்த ஒரு வனம், ஒரு காடு. அதனால் கவர்மெண்ட்டே ஒரு AK-47 துப்பாக்கியை அவருக்கு கொடுத்து இந்த துப்பாக்கியை வச்சுக்க
காட்டு மிருகங்களுடைய தாக்குதலிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அப்படின்னு கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, பவர் கொடுத்துருச்சு, அத்தாரிட்டி இருக்குது. இப்போ வீட்டில் சுவரில் AK-47 மாட்டி வச்சுருக்கேன். ஒரு நாள் நடு ராத்திரியில் புலி வீட்டு கதவை தட்டுகிறது, அது வந்து விட்டது. இப்போ இந்த வனச்சரகர் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அந்த புலியோடு போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. புலியை பார்த்து நான் யார் என்று தெரியுமா உனக்கு? நான் அரசாங்க அதிகாரி, அரசாங்கம் எனக்கு பவர், உன்னை கொல்லுவதற்கு கூட எனக்கு பவர் கொடுத்துருக்கிறது, என்னிடத்தில் பவர்ஃபுல் வெப்பன் இருக்கிறது, நான் நினச்சா இப்போ எடுத்து உன்னையை சுற்றுவேன்னு சொல்லி புலியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடாது. புலி வந்துருச்சா, காப்பாற்ற வேறு ஓடி ஒளிய வேறு வழி இல்லையா? கவர்மெண்ட் கொடுத்த அந்த அதிகாரத்தை, அந்த துப்பாக்கியை எடுத்து கையில் எடுத்து சுற்றணும். அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கடவுள் தருகிறார். பாவத்திற்கு விரோதமாய் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரை செயல்பட அனுமதிங்க. ஒரு செகண்டில் எல்லா பாவமும் போய்விடும். பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலை, ஒருவரும் இல்லாத ஒரு நிலைமை, வசதியான ஒரு இடம், வசதியான ஒரு சூழ்நிலை, பாவம் செய்வதற்கு தூண்டுவதற்கு, பாவம் செய்வதற்கு யோசேப்புக்கு வாய்த்தது போல சம்பவங்கள் வாய்க்கிறது. அதிலிருந்து ஒரு செகண்டு தான் பாவத்திலிருந்து தப்புவதற்கும் பாவத்திலே விழுவதற்கும் இடையிலே நமக்கு இருக்கிற கால அவகாசம் ஒரு வினாடி. எவ்வளோ பெரிய பாவம் வந்தாலும், அது எவ்வளவுதான் நம்மை ஈர்த்தாலும், உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய உதவியோடு ஒரு செகண்டு அதை போன்னு சொன்னால் ஓடிரும், நாம் தப்பிச்சிடலாம். ஆனால் ஒரு செகண்டு இந்த பாவத்தின் மேல் நமக்கு ஈர்ப்பு வந்து அதை கவனிச்சிட்டோம்னா, ஆவியானவருடைய பலனை நாம் பயன்படுத்தாததுனால ஒரு செகண்டில் அந்த பாவத்தில் விழுந்து விடும். ஒரு வினாடி தான் இடைவெளி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நாம் நிறைந்திருக்கிற அந்த அனுபவம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. நம்பர் 1, ஆண்டவருடைய வல்லமையினாலே நீங்கள் நிறைந்திருங்கள். நம்பர் 2, பரிசுத்தமாய் நம்மை பாதுகாக்க ஒரு ஆயுதமாய் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. அவருடைய வசனம் பவர்ஃபுல்லானது. அவருடைய வசனம் பாவத்திற்கு எதிர்த்து நிற்கும் தன்மையுடையது. அவருடைய வசனம் ஒரு வாளை போல, ஒரு ஆயுதத்தை போல பாவத்தை முழுமையாய் விரட்டி அடிக்கக்கூடியது. ஆனால் அந்த வசனத்தை எடுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மிடத்தில் இருக்கிறது. நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய தேவ மனிதர்கள் கூட பல நேரங்களில் ஊழியத்துக்கு போகிற வெளிநாடுகளிலே பாவத்தில் விழுந்து விட்டு தான் இங்கே வர்றாங்க. பாவத்தில் விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வசனம் தெரியாதா? அவர்கள் உள்ளத்தில் வசனம் இல்லையா? இருக்கு. எல்லா ஆயுதமும் அவங்ககிட்ட இருக்கு. ஆனால் அந்த ஒரு வினாடி தான் பயன்படுத்தலை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. அந்த தன்னை காத்துக்கொள்கிற அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. வசனம் மிகுந்த வல்லமை உள்ளது. அது கடவுளுக்கு நிகரானது. வேர்ட் ஆஃப் காட். அந்த வசனத்தை வைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். பேதுரு சொல்றாரு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் அப்படிப்பட்ட சிந்தனையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போதான் இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை பாவங்களை விட்டு நீங்கள் ஓய்ந்திருப்பீர்கள். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எவ்வளவு எளிமையான ஒரு உதாரணம் பாருங்க. இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, நடைமுறை சத்தியம். டாக்டர் பில்லி கிரஹாம், கென்னத் இ கேஹின், ஆஸ்வால்டு ஜே ஸ்மித், பரிசுத்தவான்களுடைய அனுபவம் அது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு வருஷங்கள் நாங்கள் இந்த ஊழியத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு நாள் இரவும்
கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகளை நான் மறுபடியும் தியானித்து கண்ணீரோடு அவரிடத்திலே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் படுக்க செல்லுகிறேன். பாவத்திலிருந்து நான் என்னை காத்துக்கொள்ளுகிறேன். வசனத்தின் மூலமாக என்னை காத்துக்கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுகிற அனுபவம், தேவனுடைய வார்த்தையினால் நம்மை காத்துக்கொள்ளுகிற அந்த அனுபவம், இந்த 2 அனுபவம் இந்த உலகத்தில் அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு கிருபை தருகிறது. ஒரு அருமையான தேவ மனிதர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு முறை நான் பேசிக்கொண்டது பொழுது கேட்டேன். அவர் வாலிபர்களுக்கென்றே ஊழியத்தை ஆரம்பித்தவர். இன்றும் அவர் மிகுந்த வயதானாலும் வாலிபராகவே இன்றும் அவர் வாலிபர்களை நேசித்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறார். அவரிடத்துல கேட்டேன், வாலிபர்கள் பருவம் சிக்கலான பருவம், உளவியல் சம்பந்தமான ஒரு சிக்கல் நிறைந்த பருவம் வாலிப பருவம். இந்த வாலிபர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று அந்த ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இந்த 2 காரியம் தான் பிரதர். ஒரு வாலிபன், உலகிலே கடல் அலை போல பாவம் இன்றைக்கு வாலிபர்களை சுற்றி இருக்கிறது, அலை அடித்து அவன் மேல் மோதிக்கொண்டிருக்கிறது. வசனத்தினால் தன்னை நிரப்பிக் கொள்வானானால், அவனுக்குள் இருக்கிற வசனம் அவனுக்குள்ளே நிரம்பி வழியுமானால் அது எல்லா பாவத்தையும் அவனை விட்டு விரட்டி விடும். ஆனால் வசனம் நிரம்பி இருக்கிறது மாத்திரமல்ல, அதை எடுத்து அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். பாவத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டு ஆண்டவருடைய மிகுந்த கிருபைக்குள்ளே அடங்கி இருந்து அவரை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அவருக்காக பரிசுத்தமாய் நாம் காத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை விட்டு விலகவே கூடாது. எத்தனை வயதானாலும், எத்தனை வருட அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது என்று சொன்னாலும், எத்தனை வருடங்கள் நான் வெற்றியுள்ள ஊழியத்தை செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும், எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் பாவம் உங்களை கரைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கடைசி மூச்சு வரை இந்த வசனத்தை விட்டு விலகாதிருங்கள், வேதாகமத்தை விட்டு விலகாதிருங்கள், ஒரு சார்பாய் கற்றுக்கொள்ளாதிருங்கள். 2 பகுதியும் எனக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இந்த வேத வார்த்தைகள். ஒருபுற சாய்வு ஆபத்து. இன்னைக்கு ஒருபுறமாய் சாய்ந்து வசனத்தை புரட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிற எத்தனை காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பாருங்கள். ஒருபுற சாய்வு தேவையில்லை, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நடுநிலைமை உள்ள கிறிஸ்தவனாய் வசனத்தை சரியாக நம்ம கை கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை விட்டு பிரியாது இருக்கணும். கண்களை விட்டு இந்த வார்த்தைகள் பிரியாது இருக்கட்டும். எல்லா கிறிஸ்தவருடைய வீடுகள்லையும் வசனங்கள் நிறைந்த அட்டைகள் தொங்க விட்டிருப்பார்கள், ஃபோட்டோஸ் மாட்டியிருப்பாங்க. அது தேவனுடைய கட்டளையும் கூட. ஆண்டவர் சொன்னார், நீ உன் பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கும் பொழுது உன் கண்களுக்கு எதிரே இந்த வசனங்களை எழுதி மாட்டி வை. உன் பிள்ளைகள் கேட்பார்கள் நாளைக்கு, இது என்ன என்று கேட்டால், எங்கள் ஆண்டவர் வனாந்திரத்திலே எங்களை வழி நடத்தினார் என்று கர்த்தருடைய வல்லமையான செயல்களை உங்கள் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகள் வரை நீங்கள் அதை விவரித்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் பிரியாமல் நிற்கும் பொழுது சுலபமாய் பரிசுத்தமாய் நம்மால் வாழ முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை நான் கற்புள்ள கன்னிகையாக பரிசுத்தத்தோடு நான் உமக்காக காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வருகை முந்தலாம் அல்லது என்னுடைய மரணம் முந்தலாம். எது முதலாவது வந்தால் அந்த நிமிடம், அந்த வினாடி வரை நான் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து, ஒரு கன்னிகையாய், ஒரு கற்புள்ள மணவாட்டியாய் என்னை பாதுகாத்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ கற்றுத்தருகிற ஆழ்ந்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கற்புள்ள கன்னிகையாக எங்களை கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு நியமித்து இந்த பூமியிலே எங்களை காத்திருக்க வைத்திருக்கிறேன். இந்த திருமண நாள் வரை நாங்கள் காத்திருக்க விரும்புகிறோம். அது ஒன்று எங்களுடைய மரணமாக இருக்கலாம், அல்லது உம்முடைய வருகையாக இருக்கலாம். எது நடந்தாலும் இந்த திருமண நாளிலே மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் தன்னை அலங்கரித்து கொண்ட ஒரு கற்புள்ள கன்னிகையாக எங்களை அலங்கரித்து கொள்ள பரிசுத்தமாய் நாங்கள் ஜீவிக்க காத்திருக்க உதவி செய். தேங்க்யூ லார்ட். தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இருதயத்திலே பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், இப்பொழுது நீர் விடுதலை செய்யும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்களே. பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதியும். அவருக்காக நான் காத்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.